ஹலோ! இன்னைக்கு நான் உங்களுக்கு என்னோட ஃபேவரட் பிராண்டான ரோஸ்லின் பிராண்ட்லேருந்து கேட் ஐ ஜெல் பாலிஷ் அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். இந்த செட் நான் வாங்கியிருந்தேன். இந்த செட்டோட அன்பாக்சிங் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இதில் 8 கலர்ஸ் இருக்கு. ஒரு மேக்னெட்டும் கொடுத்துருக்காங்க. 8 கலர்ஸுமே டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ். அதில் ஒன்று மட்டும் பிளாக் ஜெல் பாலிஷ் இருக்குது. ஸோ நான் எல்லா கலருமே உங்களுக்கு கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன். நெயில் ப்ரெப்பிங் நான் பண்ணிட்டேன். ஸோ இது ஒரு நல்ல க்ரீனிஷ் கலரில் இருக்குது. இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே நல்லா டார்க்காக அப்ளை பண்ணுங்கள். நல்லா திக்காகவே அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா திக்காக அப்ளை பண்ணும்போது நல்லா உங்கள் கையில் வந்து விரலில் நல்லா அழகாக எடுத்து காட்டும். அதுக்காக இப்போது டூல் எடுத்துக்கோங்க. மேக்னெட் மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. இப்போது ஜெல் பாலிஷில் கேட் ஐ ஜெல் பாலிஷில் இருக்க மேக்னெட் மட்டும் இருக்கும் இல்லையா? ஸோ அதை மட்டும் சென்டரில் எல்லாமே நல்லா தெரிகிற அளவுக்கு சென்டரில் கொண்டு வந்துருங்க. ப்ராடக்ட் சென்டரில் வந்ததும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. கேட் ஐ ஜெல் பாலிஷ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. கலரும் சூப்பராக இருக்குது. மேக்னெட் எல்லாம் சென்டரில் வந்ததுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அழகாகவே இருக்குது. இப்போ உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனில் நீங்கள் கொண்டு வரணும். இந்த மேக்னெட் வச்சு அந்த டிசைன் கொண்டு வரணும். இப்போது நான் அழகாக ஒரு கர்வ் மாதிரி பண்ணுறேன். சென்டரில் மேக்னெட் வச்சுட்டு 2 பக்கமும் ஃப்ரீயாக விடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு டபுள் ஷேடில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போது நான் 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கிறேன். எதுக்குன்னா பேஸ் கோட்லாம் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா? அதனால் 60 செகண்ட்ஸ் நான் க்யூர் பண்ணிக்கிறேன். இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு மேலே பண்ணுற ப்ராசஸ்லாம் அப்புறம் பண்ணலாம். இப்போது நான் நெக்ஸ்ட் இந்த விரலுக்கு பண்ணுறேன். இதுக்கு ஒரு கலர் எடுத்து பண்ணுறேன். இது சில்வர் கலர் தான். சில்வரில் கேட் ஐ ஜெல் பாலிஷ். நார்மலாக நம்ம சில்வர் கலர் நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நான் சில்வர் கலர் வச்சிடுறேன். இது ஒரு ப்ரௌன் கலரும் இது ஒரு ப்ரௌன் கலர் அப்புறம் க்ரீன் கலர் இது ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. இதுவும் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ நான் அப்ளை பண்ணுறேன். நான் கை எப்படி பிடிச்சி பண்ணுறேன் பாருங்கள். அது மாதிரி தான் நீங்கள் கஸ்டமருக்கு பண்ணணும். அதே மாதிரி உங்கள் கைக்கு நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் இதே மாதிரி தான் பண்ணணும். இந்த விரலுக்கும் கேட் ஐ ஜெல் பாலிஷ் அப்ளை பண்ணியாச்சு.
நெக்ஸ்ட் இந்த விரலுக்கும் ஒரு டிசைன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் மேக்னெட் ஃபுல்லா சென்டரா வர மாரி கொண்டு வந்துருங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் சென்டர்ல கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டு உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த மாரி நீங்க ஃபுல்லா ரொட்டேட் பண்ணி கூட இப்படி எடுத்துட்டு வரலாம். இந்த மாரி கார்னர்ல கூட நீங்க வச்சீங்கன்னா அழகா இருக்கும். இந்த மாரி கார்னர்ல வச்சிங்கனாலும் அழகா இருக்கும். இப்போ இத நான் 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கிறேன். நல்லா தெரியிற மாரி வைங்க. சிக்ஸ்டி செகண்ட்ஸ் நான் க்யூர் பண்ணிக்கிறேன். இப்போ இத நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஃபைனலா நம்ம எல்லா விரலும் முடிச்சுட்டு நம்ம அசிட்டோன் வச்சு தொடச்சிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு கலர் எடுக்கிறேன். இது ஒரு பர்பிள் கலர் மாதிரி இருக்கு. ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது ஒரு ப்ளூ கலர் மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? ப்ளூ கலர் மாதிரி தான் இருக்குது. இதை நான் அப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் தம் ஃபிங்கரில் க்ரீன் அப்ளை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு மெரூன் கலர் கலந்த மாதிரி க்ரீன் கலர் அது அப்ளை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இப்போது ப்ளூ கலர் மாதிரி அப்ளை பண்ணுறேன். இது ஒரு நேவி ப்ளூ மாதிரி இருக்குது. நல்லா இது சூப்பர் திக்காகவே இருக்குது. இப்போது இதில் மேக்னெட் எடுத்துக்கிறேன். இது நீங்கள் கீழே பிளாக் கலர் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணாலும் அழகாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இது அந்த மேக்னெட்லாம் மூவ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பிளாக் கலரில் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பிளாக் கலர் அப்ளை பண்ண மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஜெல் பாலிஷ் அப்ளை பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது நான் க்யூர் பண்ணுறேன். 60 செகண்ட்ஸ் நான் க்யூர் பண்ணிக்கிறேன். இப்போது நான் 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கிறேன். இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு கலர் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதுவும் ஒரு க்ரீனிஷ் கலரில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் இதுவும் ஒரு க்ரீனிஷ் கலரில் தான் இருக்குது. க்ரீனும் ப்ளூவும் கலந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? இது ஒரு பீகாக் க்ரீனில் இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு டிசைன் பண்ணலாம்.
இப்போது இதை 60 செகண்ட்ஸ் கியூர் பண்ணிக்கிறேன். இப்போது இதை 60 செகண்ட்ஸ் கியூர் பண்ணிக்கிறேன். இப்போது நான் கியூர் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு வேறு கலர் பார்க்கலாம். நெக்ஸ்ட் மேக்னெட் எடுத்து அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட் எல்லாமே சென்டராக கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு அப்புறமா எந்த டிசைன் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணுங்கள். இப்போது நான் கியூர் பண்ணுறேன். 60 செகண்ட்ஸ் கியூர் பண்ணிக்கிறேன். இப்போது நான் எல்லா விரலையும் கியூர் பண்ணிட்டேன். கியூர் பண்ணதுக்கப்புறம் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு எல்லா விரல்லையுமே நல்லா தொடச்சி விடுங்க. அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தான் துடைக்கணும். அசிட்டோன் யூஸ் பண்ணக்கூடாது. அசிட்டோன் ஃப்ரீ வச்சு எல்லா விரலையும் நல்லா தொடச்சி விடுங்க. தொடச்சதுக்கப்புறம் ஃபைலர் எடுத்துக்கோங்க. ஃபைலர் எடுத்து மேலே ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. அதே மாதிரி எல்லா விரல்லையும் பண்ணணும். நார்மல் நெயில் பாலிஷ் நார்மல் ஜெல் பாலிஷ் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இது யூஸ் பண்ணணும். ஃபைனலாக இந்த சின்ன விரலுக்கும் பண்ணிடுங்க. இதை மாதிரி பண்ணதுக்கப்புறம் எல்லா விரல்லையும் இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு மறுபடியும் ஃபுல்லாக தொடச்சி விடுங்க. உங்கள் டிசைனுக்குலாம் எதுவும் ஆகாது. நீங்கள் தைரியமாக பண்ணலாம். நம்ம மேலே பண்ணதுனால கொஞ்சம் அது தூக்கிட்டு இருக்க மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் போகிறதுக்காக தான் இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு டாப் கோட் அப்ளை பண்ணணும். டாப் கோட்டும் ரோஸ்லின் பிராண்ட் தான். இந்த டாப் கோட் தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். இதை மாதிரி எல்லா விரலுக்கும் அப்ளை பண்ணணும். ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் 120 செகண்ட்ஸ் கியூர் பண்ணணும். இப்போது ஃபுல்லாக 120 செகண்ட்ஸ் கியூர் பண்ணிக்கிறேன். இப்போது நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் எல்லா விரலையுமே. எப்பயுமே ஜெல் பாலிஷ் டிசைன்ஸ் எது பண்ணாலுமே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கியூட்டிக்கல் ஆயில் எடுத்துக்கோங்க. கியூட்டிக்கல் ஆயில் எடுத்து இந்த இடத்துல ரொம்ப அதிகமாக தடவக்கூடாது. மீடியமாக உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு மட்டும் தடவினா போதும். நெக்ஸ்ட்டு இங்கே இது பேர் கியூட்டிக்கல் ஆயில். அதனால கியூட்டிக்கலில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு ஜென்டலாக நீங்கள் இது மாதிரி பண்ணிங்கன்னா
உங்கள் டிசைன்ஸுமே அழகாக இருக்கும். உங்கள் கியூட்டிக்கலும் எந்த டேமேஜுமே இல்லாமல் இருக்கும். நம்ம ஃபைலர்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதில் உங்களுக்கு ஏதாவது கையில் காயம் ஆகிறது அது மாதிரிலாம் எதாவது இருந்துச்சுன்னா கூட இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்போது அது சீக்கிரம் சரியாயிடும். இப்போது ஷார்ட் நெயிலில் என்னோடய நெயிலே பண்ணி காட்டியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு டிசைன் பண்ணி காட்டுறேன். அந்த டிசைனும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிசைன் பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட்ஸ் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஹோல்சேலில் ப்ராடக்ட் வேணும்னா 9489555323 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆன்லைன் கிளாஸ் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸ் அவைலபிளாக இருக்குது. ப்ரொஃபஷ்னல் சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டோட நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. 9489555323 இந்த நம்பருக்கு கால் பண்ணி சீட் புக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.